வணக்கம். நம்ம சேனல்ல இன்னைக்கு ஓரியோ பிஸ்கெட்டை வச்சு ஒரு கேக்கு செஞ்சிடலாம். நம்ம வீட்லயே சிம்பிளாகவும் குயிக்காகவும் ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க அது எப்படி பண்ணலாம், அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு நம்ம ஓரியோ பிஸ்கெட் ஒரு பாக்கெட் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை நம்ம பிரிச்சிடலாம். இப்போ பிரிச்சுட்டு இந்த க்ரீமோட நீங்கள் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். உங்களுக்கு க்ரீம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் க்ரீமை எடுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸா. இப்போ நல்லா நைஸா அரைச்சாச்சு. அதுக்கு முன்னாடி கேக்கு வைக்கிறதுக்கு பாத்திரம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுல லைட்டா எண்ணெய் தடவிக்கலாம் இந்த மாதிரி. இப்ப நல்லா எண்ணெய் தடவியாச்சு. அது மேல இந்த பட்டர் ஷீட்டை வச்சிடலாம். அவ்வளவுதான். இது ஒரு ஓரமா இருக்கட்டும். அரைச்சு வச்ச பிஸ்கெட்டை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். உங்களோட மிக்சி நல்லா நைஸா அரைக்கும் அப்படின்னா நீங்க சலிக்க தேவையில்லை. ஸோ இப்போ நல்லா சலிச்சாச்சு. நல்லா நைஸா பொடி பண்ண சர்க்கரை 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க அதிகமா பால் ஊற்றிடக்கூடாது, ரொம்ப லூஸ் ஆயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இந்த பாத்திரத்துல நம்ம சேர்த்துடலாம். இப்ப பாத்திரத்துலயும் சேர்த்தாச்சு. இப்ப நல்லா தரையில வச்சு 2 தட்டு தட்டிக்கோங்க. ஏர் பப்பிள்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா வெளியே வந்துடும். ஸோ அதுக்காக நம்ம லைட்டா அப்படி தட்டிக்கலாம். அவ்வளவுதான். ஒரு குக்கர் வச்சிடலாம். அதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஈவனா சூடாகி வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். அது மேல ஒரு சின்ன ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். இப்ப நம்ம அந்த கேக் பாத்திரத்தை உள்ள தூக்கி வச்சிடலாம். 30 to 40 நிமிஷம் அப்படியே வேகட்டும். சிம்லயே வச்சிருங்க அடுப்பை. டைரி மில்க் சாக்லேட் வாங்கியிருக்கோம், அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா மெல்ட் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு 40 நிமிஷம் ஆயிடுச்சு. கேக்கு வந்துருச்சு நல்லா. நீங்கள் ஒரு ஸ்டிக்கோ ஒரு கத்தியோ உள்ளே வச்சு இப்படி ப்ரெஷ் பண்ணி எடுத்தீங்கன்னா அதில் ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா கேக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ அவ்வளோதான். நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துட்டு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் கவுத்துடலாம். இப்படி நீங்கள் பிளேட்டில் மாற்றும் போது நல்லா கேக்கு வந்து ஆறி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இப்படி தட்டினா கீழே அப்போ தான் வரும். ரொம்ப சூடோடு எடுத்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு வந்துடும். இப்ப பாருங்க, செம்மையா சூப்பரா வெந்து வந்திருக்குது கேக்கு. இப்ப சூப்பரா வந்துருச்சு பாருங்க. கேக்கு நல்லா சாஃப்டாவும் இருக்கு. டைரி மில்க் சாக்லேட்டை இப்ப நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப இதுல அப்ளை பண்ணிட வேண்டியதான். நல்லா இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். சாக்லேட் சாஸ் நல்லா நிறையவே ஊற்றி அப்ளை பண்ணுங்க. அப்போ ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிடும்போது கேக்கு. கேக்கை வந்து நம்ம எவ்வளோ தூரம் நம்ம டெக்கரேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் கேக்கு. அழகாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. கேக்கு உங்களோட விருப்பம் போல நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். இப்போ நம்ம சாக்லேட் சாஸையும் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. கேக்கை எவ்வளவு அழகுபடுத்த முடியுமோ அது எல்லாமே உங்களோட கிரியேட்டிவிட்டி தான். அவ்வளவுதான். இப்ப கேக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப சூப்பரா செம்மையா வந்துருச்சு கேக்கு. இதே மாதிரி கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.